கரூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் இருந்துச்சு. எல்லாருக்குமே தெரியும். 41 பேர் இருந்தாங்க. அதில் ஒரு குடும்பத்தை பற்றி மட்டும் நான் வந்து ஒரு பிரத்யேகமாக வந்து பேசணும்னு நினைக்கிறேன் நான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, 2 குழந்தைகள், அதாவது 10 வயதுக்கு குறைவுள்ள குழந்தைகள், மேக்ஸிமம் 11 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கு மேலே இருக்காது, அவ்வளோ குறைவுள்ள 2 குழந்தைகள் கூட்டிட்டு அவங்க வீட்டுக்காரரு, அவங்க அம்மா 3 பேரும் வந்து விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நிற்கிறாங்க. கூட்டம் நெரிசல் ஆகுது. அந்த கூட்ட நெரிசலில் 2 குழந்தைகள் வந்து இறந்து போகிறாங்க கூட்டத்தில் மாட்டிட்டு. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்றத பாருங்களேன். என் பேர் செல்வராணி. நான் விஜய் சார் மீட்டிங்க்கு நாங்கள் அதுக்கு 27ஆம் தேதி நடந்த மீட்டிங்க்கு நாங்கள் போயிருந்தோம். பிள்ளைகள 5 பேர், என் பிள்ளைங்க 4 பேர், நான் ஒன்று 5 பேர் போயிருந்தோம். போகிறப்போ கும்பல் நெரிசலில் எல்லாம் கீழே விழுந்து அந்த இடத்துல என் பிள்ளைங்க இறந்து போச்சு. 2 பேருமே இறந்துட்டாங்க. நானும் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னே ஒரு நிமிஷம் தெரியல. அப்புறம் என் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்ததும் எங்களை கண்டுபிடிச்சி என் பிள்ளைங்களையும் கண்டுபிடிச்சி கடைசியில் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தோம். அங்கே போனால் 2மே இறந்து போச்சு. எங்கள் பிள்ளைங்க 2மே அந்த இடத்துல இறந்து போச்சு. பார்த்தீங்களா என்ன சொல்கிறாங்கன்னு? நம்மளுக்கு அந்த 2 குழந்தைகளை பார்க்கும் போத முடியலங்க, அழுவதான் வருது. அந்த குழந்தைங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்றது வந்து இப்போ தீபாவளி நாள் எவ்வளோ கொண்டாட்டமாக இருந்திருக்கும் போன வருஷம்லாம். அப்படின்ற 2 குழந்தைகள், எத்தனை பேருக்கு வந்து குழந்தைகள் இல்லாமல் இருக்காங்க தெரியுங்களா உங்களுக்கு? என்னடா அது இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் யோசிக்க தோணுது. ஆனால் இந்த அம்மா 2 குழந்தைகளை பறி கொடுத்துட்டு அசால்ட்டாக பேசுகிறாங்க பாருங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, விஜய் வந்து இப்போ 20 லட்ச ரூபா எனக்கு கொடுத்துட்டாரு, சிரிக்கிறாங்க சிரிச்சுட்டு 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. விஜய் என்னம்மா சொன்னாருன்னா, விஜய்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா, உடனே அவர் சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க விஜய், நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் நினச்சது 2026 நீங்கள் சிஎம் ஆயிடுவீங்க அப்படின்னு அசால்ட்டாக சிரிச்சுன்னு சொல்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தில் விஜய்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவருக்கு நான் என்ன சொல்ல வரதுன்னா, நம்பிக்கையோடு இருங்க, இந்த தடவை நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு நாங்கள் சொல்ல வர்றது. நம்பிக்கையோடு இருக்குன்னு சொல்லுவோம். உங்கள் பேருங்க? என் பேர் செல்வராணி. பாப்பா பேர்? 2 பாப்பா பேர் பள்ளிமா கோயிலா, இறந்தவங்க பாப்பா. சரி. 2 பேர்.